Hello friends, வணக்கம் and welcome back to Critics Moon. Recently தமிழ் டப்ல ரிலீஸ் ஆன ரெண்டு த்ரில்லர் வெப் சீரிஸ் என்னங்கறதை இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ரெண்டு சீரிஸுமே தமிழ் டப்ல இருக்கு. 18+ டிராமா தான் ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் சரிபடி ஒரு சீரிஸை கூட ஸ்கிப் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். இன்னொரு சீரிஸ்ல பயங்கரமான சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்கங்கறத கண்டிப்பா இந்த சீரிஸ் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சீரிஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா We Were Liars. 2025ல தமிழ் டப்ல அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிருக்க சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் டிராமா சீரிஸ். நாவலை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்து சம்பவம் பண்ணிருக்காங்க. சீசன் 1ல மொத்தம் 8 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோடு 45 மினிட்ஸ் to 1 hour வரைக்கும் ட்ரிம் ஆஃப் பண்ணி பிரசன்ட் பண்ணிருக்காங்க. பயங்கர லென்த்தியான சீரிஸ்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. அமேசான் பிரைம்ல தமிழ் டப் வெர்ஷன்ஸோட ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா வருஷமுமே வெக்கேஷனுக்காக நம்ம கதையோட ஹீரோயின் குடும்பத்தோட ஒரு பிரைவேட் ஐலாண்டுக்கு போய் சந்தோஷமா ஜாலியா அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த வெக்கேஷனுக்கு அவங்க மட்டும் இல்லாம அவங்களோட கசின்ஸ் பாய் ஃப்ரெண்ட் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வந்து எப்பவுமே ஜாலியா சந்தோஷமா இருக்கவங்க ஒரு டைம் வெக்கேஷனுக்கு போன இடத்துல ஒரு சம்பவம் பண்ணிடுறாங்க. அங்க நடந்த ஆக்சிடென்ட்ல நம்ம கதையோட ஹீரோயினுக்கு அங்க என்ன நடந்துச்சுங்கிற பாஸ்ட் எல்லாமே மறந்து போக அந்த பாஸ்ட் ரீகலெக்ட் பண்றதுக்காக ஹீரோயின் பண்ணக்கூடிய சம்பவம் என்ன, அன்னைக்கு அங்க என்ன நடந்துச்சுங்கிறத ஹைலைட் பண்ணி ஒரு சஸ்பென்ஸ்ஃபுல்லான டிராமாவை சூப்பரா பிரசென்ட் பண்ணிருக்காங்க. செமையா இருக்கேன்னு ஃபீல் பண்ற லெவலுக்கு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் நீட்டா இருந்துச்சுங்கிறது கண்டிப்பா இந்த சீரிஸ் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். தமிழ் டப்பிங் லிப்சிங் கூட ப்ராப்பரா நீட்டா பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்ல குறை சொல்ல முடியாததுக்கு எல்லாருமே டெடிகேட்டடா அந்த ரோலை ஜஸ்டிஃபை பண்ணி ப்ராப்பரா நீட்டா எஃபோர்ட் போட்டு நடிச்சிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள டிராமா தான். நாவலை இன்ஸ்பயர் பண்ணி தான் சீரிஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கிரீன் பிளேயை பொறுத்த வரைக்கும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் என்கேஜிங்கா இருந்தாலும் பயங்கர சஸ்பென்ஸ்ஃபுல்லா ஹோல்டு பண்ணணுங்கிறதுக்காகவே ஜவ்வா ஸ்லோவா எடுத்து வச்சுட்டாங்க. நிறைய சீன்ஸ் ரொம்ப டிராகிங்கா இருந்துச்சு. அதை மட்டும் ட்ரிம் ஆஃப் பண்ணி 6-7 எபிசோட்குள்ள பிரசென்ட் பண்ணியிருந்தா என்கேஜிங்கா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தடன் ஒப்பீனியனா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் சூப்பரா இருந்துச்சு. லாஸ்ட் 2 எபிசோட் செம்மையா பண்ணியிருந்தாங்க. நடுவில் இருக்கக்கூடிய 4 எபிசோடு பயங்கர டல்லா இருக்குங்கிறது கண்டிப்பா இந்த சீரிஸ் பார்க்கும்போது உங்களால ஃபீல் பண்ண முடியும். சஸ்பென்ஸ், டென்ஷன், கேரக்டர் பில்டிங், கான்ஃபிளிக், கிளைமேக்ஸ்னு சொல்லி எல்லாத்தையுமே ஒரு ஃப்ளோல சொல்லி இருந்தாலும் லாஸ்ட்ல உண்மை தெரிஞ்சு இவங்க டென்ஷன் பில்டிங்ல பண்ணக்கூடிய சம்பவம் அட்டகாசமா இருக்குங்கிறத இந்த சீரிஸ் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் டிராமாவை சூப்பரா ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்கிறத இந்த சீரிஸ் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸ்லோபன் த்ரில்லர் டிராமா தான். இதுக்கு டைம் பாஸ்க்காக பாக்குறேன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த சீரிஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் டிராமா சீரிஸ்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. அமேசான் பிரைம்ல தமிழ் டப் வெர்ஷன்ஸோட ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. We Were Liars சீரிஸ்க்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 6.4 out of 10. நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய செகண்ட் சீரிஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா தி வாட்டர் ஃப்ரண்ட். 2025ல தமிழ் டப்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க கிரைம் த்ரில்லர் டிராமா சீரிஸ். சீசன் 1ல மொத்தம் 8 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோடு 1 மணி நேரம் பக்கம் எடுத்து வச்சிருக்காங்க. ரொம்ப பெரிய சீரிஸ்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. 18+ டிராமா தான். நிறைய சீன்ஸை ஓப்பனா பண்ணி சம்பவம் பண்ணியிருக்காங்க. சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோவோட குடும்பம் பாத்தீங்கன்னா ஃபிஷர்மேன் ஃபேமிலியா இருக்கு. சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் பிசினஸ்ல கண்டினியூவா லாஸ் வர அப்பா ஓரமா ஒதுங்கி போக பையன் அப்பா பேரை காப்பாத்துறேன், குடும்பத்தை காப்பாத்துறேன், பினான்சியல் சிச்சுவேஷன்ல இருந்து மீட் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி ட்ரக்கை கடத்தி மாட்டிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, ஹீரோ இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கிறதுக்காக அவர் என்னென்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றாரு, வீட்டுல இருக்க பொண்டாட்டி சொத்தை வித்தரலான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா, பொண்ணு ட்ரக் அடிக்டா இருக்கா. இதுக்கு நடுவுல யாரோட ட்ராப்ல ஹீரோ குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக கஷ்டப்படுறாரு. அவரோட வாழ்க்கையில தொடர்ச்சியா நடக்கக்கூடிய சம்பவம் என்னங்கிறத நாயகன் ஸ்டைல்ல ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமாவா இதுல பிரசென்ட் பண்ணிருக்காங்க. ஹாலிவுட்டுக்கு ஏத்த மாதிரி பயங்கர ராவாவும் ரியலிஸ்டிக்காவும் பிரசென்ட் பண்ணியிருந்தது நீட்டா இருந்துச்சு. நிறைய விஷயத்த ஓப்பன் அப் பண்ணி போல்டா பேசியிருக்காங்க. தமிழ் டப்பிங் லிப்சிங் கூட ப்ராப்பரா நீட்டா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாருமே பயங்கர டெடிகேட்டடா எஃபோர்ட் போட்டு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொட்டீனான கிரைம் த்ரில்லர் டிராமா தான். எம்எக்ஸ் பிளேயர்ல இதே ஸ்டைல்ல ஏகப்பட்ட கிரைம் த்ரில்லர் டிராமா பார்த்தாச்சு. பட் ஸ்கிரீன் பிளே இங்க கொஞ்சம் ஓகே ஷான டோன்ல இருந்துச்சு. பட் 5-6 எபிசோட்ஸ் பயங்கர பிரெடிக்டபிளா ஸ்லோவா லாகிங்கா தான் கொண்டு போயிருந்தாங்க. ஓப்பனிங் அண்ட் எண்டிங் எபிசோட்ஸ் நீட்டான டோன் பிளே குட்னு ஃபீல் பண்ண வச்சு ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமாவை ஜஸ்டிஃபை பண்ணிட்டோன்னு ஒப்பேத்தி முடிச்சு வச்சிருவாங்க. அண்ட் இந்த சீரிஸை காப்பாத்தி கொடுத்ததே வில்லனோட கேரக்டர் தாங்கிறது இந்த சீரிஸ் பக்கம் உங்களால ஃபீல் பண்ண முடியும். கான்ஃபிளிக்ட், கேரக்டரைசேஷன், கிளைமேக்ஸ்னு சொல்லி எல்லாத்தையும் ப்ராப்பரா ஜஸ்டிஃபை பண்ணி ஓகே ஷான டோன்ல பண்ணியிருந்ததுனால ஒரு எபோவ் ஆவரேஜ் கிரைம் த்ரில்லர் டிராமா சீரிஸ் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். படத்துல ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணலங்கிறதுனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் சரிப்படி 18+ டிராமாங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. நல்ல ட்விஸ்டோட இருக்கக்கூடிய கிரைம் த்ரில்லர் டிராமா சீரிஸ் தான். நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப் வெர்ஷன்ஸோட ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. எபோவ் ஆவரேஜான ஒரு நல்ல சீரிஸை மிஸ் பண்ணிடாதீங்க. தி வாட்டர் ஃப்ரண்ட் சீரிஸ்க்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 6.8 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாமா இருக்கா பிஸ்லேக்கன் கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you on, love you well.